ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 70 பாராயணம் பண்ணிடலாம். காமதேவ காமபாலஹ காமீ காந்தः கிருதாகமஹ अनिर्देश्य वपुर्विष्णुः वीरो नन्दो धनञ्जयः. ब्रह्मण्यो ब्रह्मकृद्ब्रह्मा ब्रह्म ब्रह्मविवर्धनः. ब्रह्मविद्ब्राह्मणो ब्रह्मी ब्रह्मज्ञो ब्राह्मणप्रियः. महाक्रमो महाकर्मा महातेजा महोरगः. महाक्रतुर्महायज्वा महायज्ञो महाहविः. स्तव्यस्तव प्रियस्तोत्रं स्तुतिस्तोतारणप्रियः. पूर्णपूरयिता पुण्यः पुण्यकीर्तिरनामयः. मनोजवस्तीर्थकरो वसुरेता वसुप्रदः. वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमनाहविः. सद्गति सत्कृतिः सत्ता सद्भूतिः सत्परायणः. सूरसेनो यतुश्रेष्ठः सन्निवासः सुयामुनः. भूतावासो वासुदेवः सर्वासु निलयो नलः. तर्पः तर्पदो तृप्तो दुर्धरोतपराजितः. विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिरमूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्तः शतमूर्तिः शताननः. एकोनैकः स वक्कः किं यत्तत्पदमनुत्तमं. लोकबन्धुर्लोकनाथो माधवो भक्तवत्सलः. सुवर्णवर्णो हेमाङ्गो वराङ्गश्चन्दनाङ्गदी. वीरः विषमशून्यो कृताशीरचलश्चलः. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 79வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 92வது ஸ்லோகம். ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா மீனிங் பார்த்துருக்கோம். மொத்தம் 10 நாமங்கள் 92வது ஸ்லோகம். இதில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு சுவர்ணவர்ணகா அப்படின்னா பகவானோட ரூபமே பார்த்தீங்கன்னா பொன் போன்ற ரூபம்.
சுவர்ணவர்ணா. அதுக்கப்புறம் ஹேமாங்கா, திரும்பவும் ஸ்வர்ணம் தான், ஹேமம்னா இன்னொரு பேர். அவரோட அங்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயமான அங்கங்கள், ஸ்வர்ண அங்கங்கள். வராங்கக அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வர அங்கா, வராங்கா. நல்ல தியானம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம தியானம் பண்ற மாதிரி ரொம்ப அழகானது. அதனால்தான் வராங்கக, சிறந்த அங்கங்களை உடையவர். சந்தனாங்கதி அப்படின்னா அங்கதம் அப்படின்னா தோல் வலை, இங்க ஷோல்டர்ல போடுற ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு ஆபரணம். அந்த ஆபரணத்துக்கு பேர் வந்து அங்கதி அப்படின்னு பேரு. சந்தனாங்கதி அப்படின்னா சந்தன சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைன்னு எடுக்காதீங்க, அழகானன்னு எடுங்க. அழகான, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தத்தை பார்க்க பார்க்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அங்கதங்களை உடையவர். வீரகா, நிறைய அசுர வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹனனம் பண்ணவர், கொன்றவர் வீரகா. விஷமகா, தனக்கு சமமா யாரும் இல்லாதவர், தனக்குன்னு யாரும் ஈக்குவலா, பகவானுக்கு ஈக்குவலா சமமா யாரும் இல்லாதவர் விஷமகா. சூன்யக அப்படின்னா என்ன அர்த்தம்? காரண அவஸ்தையில தனக்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாதவர். நம்ம டீப் ஸ்லீப்ல பார்க்குற அவஸ்தை தான் பிரகிருதியில மொத்த இதுவும் பிரகிருதியில போய் லயமான பிறகு எப்படி இருக்கும்? சுவாமி இருப்பார், அந்த மாயா தத்துவம் எப்படி இருக்கும்? ஒண்ணுமில்லைன்னு சூன்யமா இருக்கும், பீஜ ரூபத்துல இருக்கும். அப்படி அந்த சூன்யமா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல பகவான் தான் அந்த மாயாவாகவும் அவர் தான் இருக்கார், ஏக்கமே அத்விதீயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரகாசத்தோட வேற ஒரு ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருட்டு. அந்தகாரம் இருட்டுன்னு நம்ம சொல்றோமே, அது தனிப்பட்ட வஸ்து இல்லை, ரொம்ப முக்கியமானது. இன்னும் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பிளாக் மேட்டர் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கு. பிளாக் மேட்டர்னா என்ன அப்படின்னு ரிசர்ச் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கல் இருக்கு. பிளாக் மேட்டரை பற்றி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக யோசிக்கிறாங்க. பிளாக் மேட்டர்ன்றது அந்த நம்ம பிரகாசத்தோட வேற ஒரு ஃபார்ம், இருட்டுன்றது ஒரு தனி வஸ்து இல்லை. அப்ப சூன்யம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ, சூன்யமும் கூட சுவாமியோட வேற ஒரு ஃபார்ம் தான். அதனால்தான் வந்து நம்ம என்ன பண்றோம், அபின்ன சக்தின்னு அந்த மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்லைன்னு சொல்றத அபின்ன சக்தின்னு சொல்றோம். ஒரு பக்கம் சூரியன் இருந்தா அதோட மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேரு பருவத்தோட இந்த பக்கம் இருட்டா தெரியுது. அப்ப சூரியன் இந்த பக்கம் வந்துட்டான் அப்படின்னா மேரு பருவத்தோட அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டா தெரிஞ்சிடும். அப்ப சூரியனோட வேற ஒரு இடத்துல இருக்கிறதோட இதான் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இன்னொரு இடத்துல என்னவா இருக்கு, இருட்டா தெரியுது உங்களுக்கு. அப்ப சூன்யம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு அந்நியமா சூன்யம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப பகவான் எப்படி இருக்கார்? தனக்கு வேறாக சூன்யமா இருக்கார். தனக்கு வேறா என்ன இருக்கார்? சூன்யமா இருக்கார். சூன்யமாவும் பகவான் தான் இருக்கார். அவருக்கு அந்நியமா சூன்யம்னு ஒண்ணு வேற இல்லவே இல்லை. சூன்ய ரூபமா அவர் தான் இருக்கார். கிருதாஷீஹி, கிருதாஷீஹின்னு என்ன அர்த்தம்? கிருத, கிருதா நான் எப்பவுமே சொல்றது வந்துச்சு. கிருதாஷீஹி, கிருதன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகிறதெல்லாம் கிருதன்னு பேர். நெய்க்கு பேர் வந்து கிருதஹா அப்படின்னு பேர். மெல்ட் ஆனவர், எல்லா ஆசைகளும் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆனவர். அப்ப என்ன அர்த்தம்? அவருக்குன்னு எந்த ஒரு ஆசைகளும் இல்லை, பூர்ண காமரா இருக்கார். எல்லா ஆசைகளையும் அடைந்தவர், ஆப்த காமரா இருக்கார். எல்லா ஆசைகளையும் அடைந்தவர். பூர்ண காமக ஆப்த காமக, ஆப்த காமசிய காஸ்பிருகா. மாண்டுக்கிய காரிக்கா, ரொம்ப பிரசித்தமான காரிக்கா சொல்லுது, இந்த உலகத்தை எதுக்காக பகவான் படைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பகவான் இந்த உலகத்தை எதுக்காக படைக்கணும்? பலவிதமான விகல்பங்களை மாண்டுக்கிய காரிக்காக்காரர் சொல்ற. சில பேர் சொல்றாங்க கிரீடா மாத்திரமிதம் ஜெகத்து அப்படின்னு. பகவான் வந்து விளையாடுறாருன்னு, வேற வேலை இல்லை அவருக்கு. நம்ம வந்து எப்போ விளையாடுவோம்? எங்கேயாவது பிளே பண்ண போறோம் அப்படின்னா போர் அடிச்சாதானே ஒரு பிளே பண்றோம், நமக்கு சந்தோஷம் வேணும், டைம் பாஸ் ஆகணும், இது மாதிரி. அப்போ ஆனந்த சுரூபமா இருக்கிறவருக்கு டைம் பாஸ் ஆகணும், எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கணும்னு இந்த உலகத்தை பண்ணி விளையாடுவாரா? அதுவும் இது மாதிரி விஷமமான உலகத்தை வச்சுக்கிட்டு. போகார்த்தம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பகவான் வந்து போகத்துக்காக இந்த கிரியேஷனை படைக்கிறார் அப்படின்னு. என்ன போகம் அண்ணாங்கட்டி வேண்டியிருக்கு? பூர்ண காமரா இருக்கிறவருக்கு, அவருக்கு வந்து ஆனந்த சுரூபமா தன்னுடைய சுரூபத்திலேயே ஆனந்தத்தை இருக்கிறவருக்கு வேற என்ன போகம் தேவைப்படுதும்? இது மாதிரி நிறைய கிரீடார்த்தம், போகார்த்தம் அப்படிலாம் நிறைய விகல்பங்கள் வந்து இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒன்று சொல்லுது, ஏச தேவசிய சுபாவா அப்படின்னு. பகவானுடைய சுபாவம்னு என்ன அர்த்தம்? உடன் பிறந்ததுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எது உடன் பிறந்தது? இந்த மாயா தான். தீபத்தை ஏத்தனோனையே கீழே வந்து பாத்தீங்கன்னா அது கூடயே தீபத்தை ஏத்தும் போதே என்ன ஆயிடுது?
அந்த பிரகாசத்துக்கு கீழே ஷேடோ வந்துருக்கு. அப்ப அந்த பிரகாசத்தோடு சேர்ந்து தெரிகிற அந்த ஷேடோ தான் சுபாவம்னு பேரு. ஏஷ சுபாவசிய தேவசிய சுபாவக. இது எல்லாம் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட காரியம், சுவாமிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை அவர் படைக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஜீவர்களுடைய கர்ம வசத்தினால அஜ்ஞானத்தினால உண்டாகிறது. சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரண காமரா இருக்கார். அவருக்கு அடைய வேண்டியது செய்ய வேண்டியது ஒரு மண்ணாங்கட்டியும் இந்த உலகத்துல இல்லை. வேற ஆனந்த சுரூபியா சச்சிதானந்தமா இருக்கார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருதாஷீஹி அப்படின்னு பேர். எல்லா ஆசைகளும் நீங்க பெற்றவர். அது மட்டும் இல்ல அச்சலஹா, அச்சல தத்துவமா இருக்கார். எல்லா பரிணாமங்களும் எங்க நடக்குது அப்படின்னா மாயையோட பரிணாமங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமவாதத்தை நல்லா பார்த்திருக்கோம். மாயையினாலதான் பரிணாமங்கள் நடந்துகிட்டு இருக்க ஒழிய வாஸ்தவத்துல சுவாமி வெறும் ஆதார தத்துவமா அச்சல தத்துவமா இருக்கின்றார். அதுக்கப்புறம் சலக, அந்த அச்சல தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, விருத்தி சாரூபியம் இதரத்திர சூத்திரம் பார்த்திருக்கோம்ல யோக சூத்திரத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருந்தாலும் கூட திரஷ்டா வந்து லட்சணம் சொல்லும் போது என்ன பார்த்திருக்கோம், திரஷ்டா திருஷி மாத்திர சுத்தோ அபி பிரத்யானு பஷ்யா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா அச்சல தத்துவமா இருந்தாலும் கூட வந்து இருக்கக்கூடிய அந்த மனோவிருத்திகளோடு சேரும் போது அவர் என்ன பண்றார், அந்தந்த ஃபார்முக்கு ஏத்த மாதிரி மாறுற மாதிரி பார்க்கப்படுகின்றார். அப்ப பிராணனோட சேர்ந்தா கிரியா சக்தியா பகவான் தெரிகிறார், புத்தியோட சேர்ந்தா ஞான சக்தியா தெரிகிறார், மனசோட சேரும் போது வந்து ஆலோசனை பண்ற இச்சா சக்தியா தெரிகிறார். இந்த தேகத்தோடு சேரும் போது அது இந்திரியங்களோட சேரும் போது பார்க்கிறவரா கேட்கிறவரா பகவான் ஆகிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா சலனம் இல்லாதவர். ஆனா வந்து உபாதிகளோடு சேரும் போது எப்படி இருக்கார், சலிக்கிற மாதிரி தெரிகிறார். ஆயிடுச்சா? அதனால்தான் சலக அப்படின்னு பேர் வந்து பாஷ்யத்துக்கு வந்திருக்கு. 737வது நாமம் சுவர்ண வர்ணகா. சுவர்ண வர்ணகன என்ன அர்த்தம், சுவர்ணஸ்ய இவ வர்ணம். சுவர்ணம்னா தங்கம், தங்கம் போன்ற வர்ணத்தை உடையவர், பொன்னொழி போன்றவர். சுவர்ணஸ்ய இவன்னு போட்டாச்சு. பகவானோட உருவம் எப்படிப்பட்டது, சுவர்ணம் போல. வர்ணம் அஸ்ய இது, பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்ணம் இருக்கு. நான் ஒரு கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு போயிருந்தேன் லாஸ்டா ஒரு வாட்டி போயிருந்தப்ப என்ன ஆச்சுன்னா எங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து நின்னாங்க. ஐயங்கார் ஃபேமிலி வந்து நின்னாங்க. வடகல், இந்த வடகல் ஐயங்காரோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் நினைச்சேன் ஐயோ ஐயோ இது நம்மலாம் இந்த உலகத்துக்கு தான் இருக்குமா, இருக்கிறதுக்கு லாய்க்கு இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா அந்த கோல்டு கலர் இப்ப சொல்றதுதான் அப்படியே ஸ்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பா புள்ள பொண்ணு பையன் 4 பேர் வந்திருந்தாங்க. ஏதோ வானத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இம்போர்ட் பண்ண மாதிரி, எங்க இருந்தோ வைகுண்டத்துல இருந்து அப்படி டைரக்டா இங்க வந்த மாதிரி இருந்தாங்க. பாக்குறதுக்கு கலர் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு மாதிரி மினுக்குதுங்க. நான் பார்த்தேன் இது என்னடா இது என்ன கலர் இது அப்படின்னு. அப்போ சாதாரண ஒரு ஐயங்கார் ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா பொன்னொழி மாதிரி கலர் கிடைக்குது அப்படின்னா சுவாமி எப்படி இருப்பாரு யோசிச்சு பாருங்க. சுவாமிக்கோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கான். சுவர்ண வர்ணா, பொன்னார் மேனியனே புலித்தோல் போர்த்தி அப்படின்னு சிவபெருமானுக்கே இருக்குல்ல உங்களுக்கு. அதே மாதிரிதான் சுவாமியும் இருக்கார். யதா பஷ்யக பஷ்யத்தே ருக்ம வர்ணம் இது ஸ்ருதேஹே. முண்டக உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா பஷ்யக பஷ்யத்தே ருக்ம வர்ணம். ருக்ம வர்ணம்னா தங்க வர்ணம்னு அர்த்தம். ருக்மம் அப்படின்னு தங்கத்துக்கு இன்னொரு பேரு ருக்மம்னு பேரு. ருக்ம வர்ணம் யதா பஷ்யக பஷ்யத்தே ருக்ம வர்ணம் கர்த்தாரம் ஈஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சனக பரமம் சாமியம் உபைதி. இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு காலையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த ஹிருதயத்துல 2 கிளிகள் வாசம் பண்ணுது. அந்த ஒரு பட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன், ஒரு பட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன், ஒரு பட்சி வந்து சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப அனீஷையா ரொம்ப துக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு ஒரு மந்திரம் ஸ்வேதாஸ்வதர மந்திரம் ஒன்று சொன்ன பாத்தீங்களா.
அந்த துவா சுபர்ணா சயுஜா சகாயான்னு 4வது அத்தியாயத்துல 6, 7ன்னு 2 மந்திரம் கோட் பண்ண. அந்த 2 மந்திரமும் முண்டக்க உபனிஷத்துல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 3வது முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 3:1:1:2 அப்படியே இருக்கு. 2 பட்சிகளை பத்தி பேசுது. அதுக்கப்புறம் அந்த ஜீவாத்மாவை பத்தி பேசும்போது சொல்லுது, அந்த சமான விருட்சத்துல ஈஸ்வரன் எங்க இருக்காரோ அங்கேயே பிரதிபிம்பமா இருக்கிற இந்த ஜீவனும் இருக்கான். இந்த ஜீவன் என்ன பண்றான்? இந்த பட்சி ஜீவனா இருக்கிறது நிமக்னோ அனீஷயா சோச்சதி முக்கியமானக, ரொம்ப சோகத்துல சம்சார சோகத்துல மாட்டிக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னா மோகத்தை அடைஞ்சிருக்கான். ஐயோ ஐயோ ஐயோன்னு குதிக்கிறான், தவிக்கிறான் இந்த தேகத்துல மாட்டிக்கிட்டு சம்சாரத்துல. எப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது ஈஸ்வரன் எனக்கு பக்கத்திலேயே பிம்பபூதமா இருக்கார், இதான் முக்கியமா வரணும். எவ்வளவு சீக்கிரம் படிக்க முடியுமோ படிச்சு முடிச்சிருங்க. நாள்லாம் இல்லை, பத்தாது, பயமா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமயம் இருக்குமான்னு தெரியாது. சதானந்தஜி உங்களுக்கு தான் சொல்றேன். அப்ப படிக்க வேண்டியதெல்லாம் சீக்கிரம் படிச்சுட்டு கண்ணு மூடி உட்காரணும், உள்பக்கம் திரும்பி உட்காரணும். படிச்சுக்கிட்டே ஜீவனை ஃபுல்லா படிச்சுக்கிட்டே போனா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை இந்த சப்தங்களை கடந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிறவனை என்ன பண்ணணும்? ஜுஷ்டம் யதா பஷ்யதி. இதுக்கு முந்தின மந்திரம் படிக்கிறேன் நான். பாஷ்யக்காரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3:1:3 சொல்றாரு. இதுக்கு முன்னாடி 2 மந்திரங்கள் இருக்கு. அந்த 2 மந்திரங்களையும் நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னைக்கு காலையில யோக சூத்திரப்ப சொல்லி முடிச்சுட்டேன். துவா சுபர்ணா சயுஜா சகாயா உள்ள இருக்கிறது. அந்த 2வது மந்திரத்தை நான் இப்ப படிக்கிறேன். உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பரமாத்மாவை ஒரு குருநாதர் என்ன பண்றாரு, இல்ல இல்ல உனக்கு பிம்பபூதமா பகவான் தான் இருக்கார், அவர் உள்ளேயே இருக்கார், வெளியில பார்க்காத, உள்ள திரும்பு அப்படின்னு சொன்னோன்னு ஜுஷ்டம் சேவியமானம் பகவான் வந்து பூஜைக்குரிய அந்த பகவான் என்ன பண்றாரு, யதா பஷ்யதி, எப்ப வந்து உள்முகமா திரும்பி அந்த பரமாத்மாவை தான் அப்படின்னு அவன் அறிகின்றானோ, பிரதிபிம்பம் பிம்பத்தை அறியும் போது என்ன ஆயிடுது, பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒன்னாயிடுது. அப்ப பிரம்மவேத பிரம்மைவ பவதி, அவன் பிரம்மமாவே அவன் ஆகின்றான். அப்படி ஆகும் போது என்ன ஆகுதுன்னா எப்படிப்பட்டவனை பார்க்கிறான், பஷ்யதி அந்நியம் ஈஷம், உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கு அந்நியமா இருக்கிற வேற ஒரு பட்சியா இருக்குல்ல பிம்பபூதமா, அந்த ஈஸ்வரனை பார்த்த மாத்திரத்துல அஸ்ய மகிமானம் இது வீத சோக, அவனுக்கு தெரிஞ்சு போகுது சுவாமியோட வைபவம் மாயா வைபவம் தான் இந்த மொத்த ஜீவ ஜகத்தும், நான் வந்து சுவாமியா தான் இருக்கேன், சச்சிதானந்தமா இருக்கேன் அப்படின்னு அவன் என்ன பண்றான், தன்னை பிரம்மமா அறிகின்றான். அந்த மந்திரம் சொன்னதுக்கு பிறகுதான் இந்த 3வது மந்திரம் ஆரம்பிக்குது. எப்ப வந்து பாத்தீங்கன்னா யதா பஷ்யஹ பஷ்யதே ருக்ம வர்ணம், இந்த பொன்னொழி போன்ற அந்த ஈஸ்வரனை எப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்றானோ, எந்த சமயத்துல பார்க்கிறானோ, ருக்ம வர்ணம் தங்கம் போல இருக்கிற அந்த புருஷனை உள்ள பாக்குறானோ, கான்சியஸ்னஸ்க்கு பேர் தங்கம்னா நீங்க வேற எதுவும் எடுக்காதீங்க. ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னா தங்கம் போல ஜொலிக்கிறார் அப்படின்னா பிரகாசம், அவேர்னஸ், கான்சியஸ்னஸ், நான் புரிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பகவானை பார்த்தவன் எப்படிப்பட்ட ஆள் அவரு அப்படின்னா கர்த்தாரம் ஈஷம், அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார், எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் செய்தவர் கர்த்தா, இந்த மொத்த ஜெகத்துக்கும் கர்த்தா அவர்தான், ஈஸ்வரன் அவர்தான், புருஷன் அவர்தான், பிரம்ம யோனி பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கிறவர் கமலநாதன் அப்படின்னு சொல்றோம்ல, பிரம்மாவையே படைத்தவர் அவர்தான். அந்த அந்த பகவான உள்ள இருக்கிற பகவானை பார்த்த மாத்திரத்துல ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய, எப்ப இவன் அந்த பொன்னொழி பொருந்திய அந்த புருஷனை பார்க்கிறானோ அந்த க்ஷணமே இவனுக்கு என்ன ஆகுது, புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் உதறிட்டு நிரஞ்சனக, எந்த ஒரு மறைப்பும் அவித்யாவும் இல்லாதவனா, பரமம் சாமியம் உபைத்தி, பரமசாமியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மத்தோடு சமத்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான். பிரம்மம் வேற இவன் வேற இல்லாம பிரம்மமாகவே இவன் ஆகிவிடுகின்றான் அப்படின்னு மந்திரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹார்த பிரம்ம வித்யான்றதோட கண்டினியூஷன் தான் இது. ஹிருதயத்துல உள்ள திரும்பி இந்த பிரம்மபுரத்துல இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை தரிசனம் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் உண்டாகும், தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, 738வது நாமம் ஹேமாங்கஹா. ஹேமம்னாலும் ருக்ம ஹேம சுவர்ண, எத்தனை பேருக்கு பாருங்க தங்கத்துக்கு அநேக நேமம்.
ஹேம அங்கஹ, ஹேமாங்கஹ, தங்கம் போன்ற அங்கங்களை உடையவர். வெறும் பிரகாசம், அவரோட அங்கங்கள்லாம் பிரகாசிக்குது. பாஷிகார் சொல்றாரு, ஹேமாங்கம்னா என்ன அர்த்தம்? ஹேமாங்கம் வபுஹு அஸ்ய இதி ஹேமாங்கஹ. பகவானோட தேகமே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுன்னு முன்னாடி சொல்லியாச்சு. அப்ப அவரோட அங்கங்கள்லாம் எப்படி இருக்கும்? தங்கமா தான் இருக்கும், தங்கம் பொண்ணு மாதிரி இருக்கும். தங்கம் போன்ற அங்கங்களை உடையவரா பகவான் இருக்கிறதுனால ஹேமாங்கக அப்படின்னு பேர். இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கொட்டேஷன்ல இருந்து சொல்றார், சாந்தோக்கிய உபனிஷத்துல 1:6:6. இந்த 1:1:6:6 வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஏஷோ அந்தராதித்யே ஹிரண்மயः புருஷः. அருமையான மந்திரம். நான் ஒரு நேற்று சொல்லும் போது ஒரு எரர் பண்ணியிருந்தேன். ஹிரண்ய கர்ப்பரை பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யஸ்மசுரு ஹிரண்ய கேசகன்னு ஒரு மந்திரம் நான் சொன்னேன். வாஸ்தவத்துல இந்த மந்திரத்தோட கண்டினியூஷன் தான் நான் சொன்ன மந்திரம் இருக்கு. மந்திரம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த சூரியனை பார்த்து டெய்லி அர்க்கியம் கொடுக்குறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் சாந்தோக்கியத்தை படிக்கணும். நிறைய பேருக்கு சாந்தோக்கியம் தெரியாதனால வெறும் காயத்ரியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மமா பண்ணிட்டு போயிடுறாங்க. காயத்ரி வித்யா ரொம்ப விசேஷமானது. சூரிய மண்டலத்துக்குள்ளார ஒரு புருஷனை வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். இந்த சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதையே பார்க்க முடியல, தங்க மாதிரி ஜொலிக்குது, நம்மளால கண்ணை கொண்டு பார்க்க முடியல சூரியனை. அந்த சூரியனுக்கு உள்ளார இருக்கிற புருஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. யகேஷ அந்தராதித்யே, யகேஷ அந்தராதித்யே. இந்த நம்ம பார்க்கிறோமே ஆதித்யன், இந்த ஆதித்யனுக்கு உள்ளார என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஹிரண்மயக புருஷா. உள்ள வந்து ஹிரண்மயம், ஹிரண்மயம்னு அர்த்தம் தங்கம் மயமா, தங்கமயமா வந்து பாத்தீங்கன்னா சொர்ணமயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புருஷன் இருக்கான். அந்த புருஷனுக்கு என்ன பேரு? ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. சமஷ்டி புத்தி, சமஷ்டி பிராணன், சமஷ்டி மனசு, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இந்த மூணும் கூடி ஒரு பெர்சன் இருக்கார். ஏகோ தேவதா, அவர்தான் ஒரே தேவதா, அவர்தான் சூத்திராத்மா. அப்படிப்பட்ட மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கார். புருஷ சரீரத்வாத் புருஷா, புருஷர் வடி ஆக்காரத்வாத், புருஷனோட ஆக்காரமா பகவான் இருக்கார், அதனால புருஷகா. அந்த புருஷன் எப்படி இருக்கான்? திருஷ்யத்தே. அந்த சூரியனை வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணணும். அந்த மெடிடேட் பண்ணி எங்க பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷினி புருஷக அடுத்து வந்துருது. இந்த சூரியன்ல எவன் இருக்கானோ அந்த புருஷன் தான் இந்த கண்களில் புருஷனாக பார்க்கின்றவனா இருக்கான் அப்படின்னு மந்திரம். எவன் இந்த கண்களில் இருக்கானோ அவன்தான் ஹிருதயத்திலிருந்து பார்க்கின்றான் அப்படின்னு அடுத்தது. அப்ப வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணுது அப்படின்னா, ஹிருதய மேல இருந்து சூரியன், சூரியன்ல இந்த கண்ணுக்கு அப்புறம் மனசுல இருந்து சொப்பனத்தை எவன் பார்க்கிறானோ, அப்புறம் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எவன் பார்க்கிறானோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம் வரைக்கும் கொண்டு வந்தது. அப்ப அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஹிரண்யஸ்மசுரு ஹிரண்ய கேசா. அவருடைய இந்த மேல நம்ம ரோமங்கள்லாம் இருக்குல்ல சரீரத்து மேல, இதெல்லாம் பகவானுக்கு கோல்டுலயே ரோமங்கள்லாம் இருக்கான். ஹிரண்யஸ்மசுரு ஹிரண்ய கேசக, அவருடைய கேசங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்கமயமா இருக்கு. அவருடைய தேகம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்ரநகாத், ஆப்ரநகாத் சர்வயேவ சுவர்ணக. முடியில இருந்து ஆரம்பிச்சு அவருடைய கால் நகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுவர்ணமா இருக்கு அப்படின்னு வர்ணனைகள் பட்டிருக்கு. இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா வர்ணனைகள் இருக்கு. அப்ப ஹார்த வித்யான்னு சொல்லலாம், இல்லைனா ஹிரண்ய கர்ப்ப வித்யா, சூரிய வித்யா, காயத்ரி வித்யானும் இதை நம்ம சொல்லலாம். சிமிலாரிட்டி நிறைய உபாசனைகள்ல இது அப்படியே இருக்கு. 8th சாப்டர் பகவத்கீதா இதுல நம்ம சாந்தோக்கியத்துல வந்தீங்கன்னா அங்கேயும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே இருக்கிறது 1:6:6 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை தான் நம்ம ஹிரண்ய ரூபமா, ஹிரண்ய வடிவா நம்ம தங்க வர்ணமா சொல்கின்றோம். இதுக்கப்புறம் வராங்க, எங்கேயோ தேடாதீங்க. எங்கேயோ தேடினீங்கன்னா என்ன ஆயிடும்? அதுக்காக நான் சொல்லிட்டேன், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். உபாசனைகள், எந்த உபாசனைகள் எடுத்தாலும் நான் எப்ப பார்த்தாலும் தேகம்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறத பாக்குறத காட்டிலும் ஈஸியா நம்ம தேகத்துல பார்க்க முடியும். அதனால்தான் இந்த வித்யாவுக்கு பேர் வந்து தக்ஷினி அக்ஷ வித்யான்னு பேர். இந்த கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா எவன் தெரிகிறானோ அவன் தான் சூரியன்ல தெரிகிறான், சூரியன்ல எவன் இருக்கானோ அவன் தான் இந்த கண்ணுல இருக்கான் அப்படின்னு மந்திரம் இருக்கு. அப்ப இந்த மனசுல இருந்து எவன் பார்க்கிறானோ
அவன் தான் சூரியன்ல இருந்து பார்க்கிறான். எவன் ஹிருதயத்துல இருந்து பார்க்கிறானோ அவன் தான் சூரியன்ல இருந்து பார்க்கிறான். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிருதயத்துல கொண்டு வந்துடும் உங்களுக்கு அந்த ஹிரண்ய புருஷன். அப்ப உள்ள திரும்பி பார்க்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யா எல்லாமே. அடுத்து சொல்றாரு 739வது நாமம் வராங்கஹா. வர அப்படின்னா சிரேஷ்டன்னு அர்த்தம். வரம் வாங்குறது நம்ம சொல்ற மாதிரி பூம். அப்ப அந்த பூன்னாவே என்ன அர்த்தம்? வரம் நம்ம சொல்றோமே, அந்த பூன் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பானது தான் நம்ம கேட்போம். எப்பவுமே வரம் கேட்கறது என்னது? பெஸ்டா இருக்கிறதுன்னு கேட்போம். அப்ப வரன்ற சப்தம் வந்து எதை குறிக்கிறது? சிரேஷ்டன்னு சப்தம், சிறந்தது அப்படின்னு அர்த்தம். வர அங்கக வராங்கக. ஆச்சாரியர் சொல்றாரு வராணி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறந்தது. வராணின்னு என்ன அர்த்தம்? சோபனானி, ரொம்ப மங்களமயமான. சோபனம்னா மங்களம், மங்களமயமான. அங்காணி அஸ்ய இதி வராங்கஹ. மங்களமயமான அங்கங்கள். என்ன மங்களம்? எதுக்காக மங்களம்? சாமிக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா இந்த ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சுவாமி எதுக்காக அங்கங்கள், அழகான அங்கங்களை உடையவரா தோன்றுகிறார் தெரியுங்களா? நம்ம பிடிச்சு தியானம் பண்றதுக்காக. அவர் எதுக்கு அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சுரூபமா இருக்கிறவர், சச்சிதானந்த விக்கிரக. அவரோட விக்கிரகம் என்ன, அவரோட ரூபம் என்னது? சச்சிதானந்தம். அவர் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னா, இந்த பக்தக ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் நிர்குணமா இருக்கிற என்னோட ரூபத்தை பிடிக்க முடியாது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரா ராமரா நரசிம்மரா வந்து பாத்தீங்கன்னா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மெடிடேட் பண்றதுக்கு நரசிம்மர் ரூபம் என்ன அருமை தெரியுங்களா உங்களுக்கு? ஐயோ, யோக நரசிம்மரை பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரும் ராமரும் தோத்து போயிடுவாங்க. மெடிடேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம உத்தர தாப்பினி, நரசிம்ம பூர்வ தாப்பினின்னு 2 உபனிஷத்து இருக்கு. அது கொஞ்சம் பெருசு. நான் இப்போ சமயம் கிடைச்சா வந்து பாத்தீங்கன்னா உத்தர தாப்பினி எடுத்துடணும். ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. ஓங்கார மெடிடேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தர தாப்பினி உபனிஷத்துல முக்கியமான உபாசனை. அப்ப வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்ச உபனிஷத்து. அதுல வர்ணனைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நரசிம்மர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ரூபம்? கிருஷ்ணராவது மன்னாங்க எடுத்து போடுங்க. இந்த நரசிம்மரோட யோக போஸ்ட்ல உட்கார்ந்துகிட்டு அவர் இருந்தார் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கலாம். நான் சொன்னேன்ல, அகோபிலம் போய் பாருங்க. அகோபிலத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க மூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உயிரே விட்டுடலாம் போல, போதும் என்னோட உயிரே கொடுத்துற சாமி அப்படின்ற மாதிரி இருக்கும். அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகா. எப்பாவது போங்க, கண்டிப்பா போங்க. நானும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், திரும்பவும் போகணும் சாமி போய் பார்க்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அவரோட அங்கங்கள் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம் பண்றதுக்கு. தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அசிங்கமான அங்கத்தை உட்கார்ந்து தியானம் பண்ண முடியுமா நம்மளால? அப்ப வந்து அசிங்கமா இருந்துச்சுன்னா தியானம் பண்ண முடியாது. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருந்து மூட்டை கட்டிக்கிட்டு நான் இன்னைக்கு சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டேன். இப்ப திரும்ப நார்த் இந்தியா போகணும்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அங்க இருக்க கோயில்கள் எல்லாம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? கோயில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்ரூம் மாதிரி சின்ன சின்ன ரூமா கட்டி வச்சு அங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கான் ருக்மணி, சீதா, ராமரு, கிருஷ்ணர் அப்படின்னு. நீங்க பேர் எழுதலன்னு வச்சீங்களேன், அது யாரு பூச்சாண்டி அப்படின்னு தான் கேட்பீங்க. நார்த் இந்தியாலலாம் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்துல ஒரு அழகே இருக்காது. எப்படி மெடிடேட் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நம்ம சவுத் இந்தியா வந்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் பாருங்களேன், என்ன ஆனந்தமா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில இருந்து நான் மூட்டை கட்டிட்டு வந்து இந்த சவுத் இந்தியாலே இருந்தா போதும். இப்ப திரும்ப நான் போகணும்னு ஆசையும் வரல. ஏன்னா எங்க போய் பாக்குறது சாமியை? எந்த கோயில போய் தரிசனம் பண்றது சாமியை? ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பூச்சாண்டியா இருக்கு. சாமி எல்லாம் அலங்காரம் நல்ல அழகாவே இல்லை. பேர் எழுதலைன்னா எந்த சாமின்னே தெரியாது உங்களுக்கு. நிறைய கோயில்ல நான் போய் இது என்னதுன்னு நான் பார்த்திருக்கேன். இது என்னதுன்னு பார்த்திருக்கேன் நான். யோசிச்சு பாருங்க, கேட்டாதான் தெரியும் ஓஹோ இந்த சாமியா இது அப்படின்னு. நம்ம ஊர்லலாம் அப்படிலாம் நல்ல சுவாமிலாம் ரூபங்கள்லாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிடேட் பண்றதுக்கு. கண்ணுக்கு முன்னாடி வந்து கண்ணை மூடினா நம்ம ரூபம் வந்து சுவாமியோட ரூபம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளார வந்து நிக்கணும். சவிச்சார சமாபத்தி நம்ம பண்ணணும். வெளியில பார்த்துட்டு அதை அப்படியே உள்ள வந்து காப்பி பண்ணணும். அழகா இருந்தா தானே காப்பி பண்ண முடியும். அதனால சுவாமியோட அங்கங்கள் வராங்கக அப்படின்னு சொல்லப்படுது. தியானத்துக்கு உகந்த மங்களமயமான அங்கங்களை உடையவர் வராங்ககா. அதுக்கப்புறம் சந்தனாங்கதி. சந்தனாங்கதின்னு என்ன அர்த்தம்? சந்தனைர் ஆஹ்லாதனைர் அங்கதை. சந்தனம்னா நம்ம பூசிக்கிற சந்தனம் இருக்கு. சந்தனம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஆனந்தம் கொடுக்கும்.
கொஞ்சோண்டு சந்தனத்தை நல்லா அரைச்ச சந்தனத்தை எடுத்து அப்போ அரைச்சி அப்போ எடுத்து பூசணும்னு வச்சுங்களேன், சில்லுன்னு நெஞ்சில தடவுவாங்க. வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தனம் அரைச்சி வெயில் காலத்துல நெஞ்சில தடவி விடுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது நெஞ்சில தடவுனா ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. அந்த ஸ்மெல்லும் ஒரு சில்னஸும். சந்தனம் கோயில் எல்லாம் வந்து நான் இதுல கேரளால ஃபுல்லா சந்தனம் தான் கொடுக்குறாங்க. அப்படி எடுத்து இங்க நெத்தியில வச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் கிடைக்கும், சில்லுன்னு ஒரு ஐஸ் கட்டியை வச்ச மாதிரி. அப்ப வந்து சந்தனம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கிறார் ஆச்சாரியார்? சந்தனம்ன்றதுக்கு அர்த்தம் சந்தனைர் ஆஹ்லாதனைர் அங்கதைஹி. ஆஹ்லாதம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். சந்தனம் வந்து பாத்தீங்கன்னா சந்தனத்தை டைரக்டா சந்தனம் எடுக்காதீங்க, சந்தோஷம் கொடுக்கறதுன்னு எடுக்கணும். சந்தனைஹி ஆஹ்லாதனைஹி, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அங்கதைஹி. அங்கதம்னா என்ன சுவாமி? இந்த ஷோல்டர்ல போடக்கூடிய ஒரு ஆபரணம். அதுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்கா? இருக்கு, கேயூரைஹி. கேயூரம் அப்படின்னு பேர். ரொம்ப அற்புதமா இருக்கும். கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டது வந்து ராமருக்கு இருக்காது, கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க ஆனந்தமா இருக்கும். அந்த அங்கதம்னு சொல்லக்கூடிய கேயூரங்களால் பூஷித இதி, நல்ல பூஷணம் பண்ணி சுவாமி இருக்கார். அதனால சந்தனாங்கதி அப்படின்னு பேர். மகிழ்ச்சி தரக்கூடிய அங்கதம்னு சொல்லக்கூடிய கேயூரத்தை அணிந்து காட்சி தருபவர். அதுக்கப்புறம் 741வது நாமம் வீரஹா. வீரகனா என்ன சுவாமி அப்படின்னா தர்மத்ராணாய. தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா காப்பதற்காக, திராணம்னா காப்பறதுன்னு அர்த்தம், ரக்ஷணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை ரக்ஷணம் பண்றதுக்காக வீரானு அசுர முக்கியானு. அனாதி காலத்துல இருந்து கல்பங்கள் முன்னாடி கல்பங்கள்லயும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சுவாமி என்ன பண்ணிருக்காரு? ஹிரண்யகசிபு, ஹிரண்யகேசி, இது மாதிரி நிறைய அரக்கர்களை வந்து பாத்தீங்கன்னா கொல்றதுக்காக அநேகமா என்ன பண்ணிருக்காரு? அவதாரம் பண்ணியிருக்காரு. எதுக்காக அவதாரம்? தர்மங்களை ரட்சணை பண்றதுக்காக. நம்ம கீதால ஆரம்பிக்கும் போதே சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றாருல, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்ப தர்மத்தை வந்து காக்கிறதுக்காகவும் அசுரர்களை வந்து நாசம் பண்றதுக்காகவும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? முக்கியமா இருக்கக்கூடிய அசுர வீரர்களை கொன்றதுனால, பெரிய பெரிய வீரர்கள் மது கைட்டப்ப வதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா புராணத்தை படிச்சோம்னா தேவி பாகவதத்தை விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. மது கைட்டவர்கள்லாம் நாசம் பண்ண முடியாத அளவுக்கு வீரர்களா இருந்திருக்காங்க. அவங்களையும் சுவாமி நாசம் பண்ணியிருக்கார். அதனால அவருக்கு பேர் வீரஹான்னு பேர். ஹந்தி ஹா, வீரஹா. அதுக்கப்புறம் 742வது நாமம் விஷமஹா. விஷமகன்னா என்ன அர்த்தம்? தனக்கு வந்து பாத்தீங்கன்னா சமமா யாரும் இல்லாதவர். சுவாமிக்கு சமமா இல்லை. ஆனாலும் சிவ விஷ்ணு சண்டை நடந்துகிட்டே இருக்குல்ல, 2 பேர்லாம் இல்லவே இல்லை. இங்க எல்லா இடத்துலயும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. சிவபெருமான்கிட்ட போனீங்கனாலும் இதே நாமம் இருக்கும், விஷமகா அப்படின்னு. தனக்கு சமமா இல்லைன்னு. இப்ப சிவனுக்கு சமமா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு இருக்காரு, விஷ்ணுக்கு சமமா சிவன் இருக்காருல்ல, அப்படின்னு எடுத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. இதே சுருதி இதே ஆச்சரியர் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிவ விஷ்ணு பேதமே வாஸ்தவத்துல தப்பு. ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற வேற காரியங்கள்ல வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பேரோட சொல்லப்படுறார். பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ருத்ரன் சொல்லப்படுறார், அவர் தான் ஸ்திதி காலத்துல விஷ்ணுன்னு சொல்லப்படுறார், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி காலத்துல பிரம்மான்னு சொல்லப்படுறார். ஒரே ஆள் தான். விராட்டு, ஹிரண்யகர்பர், ஈஸ்வரன் 3ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். ஆள் ஒரே ஒரு ஆள் தான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார் விஷமக சமோ ந அஸ்ய வித்யதே. இவருக்கு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமோ ந அஸ்ய அஸ்ய பகவதேகே, இந்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமமா ஒருத்தரும் இல்லாத காரணத்தினால சர்வ விலக்ஷணத்துவாதிதி, சர்வ விலக்ஷணத்துவாதிதி, எல்லாத்துக்கும் வேறா வந்து பாத்தீங்கன்னா விலக்ஷணமாக இருக்கின்ற காரணத்தினாலும், அதனால வந்து பாத்தீங்கன்னா விக்கு வந்து பாத்தீங்கன்னா விலக்ஷணம்னு ஒரு போட்டுக்கலாம். விலக்ஷணமா இருக்கிறவர், ஸ்பெஷல் லட்சணங்களை உடையவரா இருக்கிறதுனாலையும், தனக்குன்னு சமமா ஒருத்தரும் இல்லாத காரணத்தினாலையும் பகவானுக்கு பேரு விஷமஹா அப்படின்னு பேரு. இது எங்க சுவாமி இருக்கு? பகவத்கீதையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட வச்சனம் இருக்கு. ந த்வத் சமோ அஸ்தி அப்யதிக்க குதோன்யஹா. யார் சொல்றா? அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், உனக்கு சமமாக ந த்வத்து சமோ, ஏ பகவானே உங்களுக்கு சமமாவும் ஒருத்தரும் இல்லை. அஸ்தி ந அப்யதிக்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சமமானவரே ஒருத்தர் இல்லை அப்படின்னா
உங்களுக்கு அதிகமா உங்களை காட்டிலும் மேலானவர் அப்படின்னு உங்களை காட்டிலும் அபியதிக்க குதோ அந்நியக, உங்களுக்கு அதிகமா பவர் உள்ள சாமர்த்தியம் உள்ளவரா யார் இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம்? பகவானுக்கு சமமானவரும் ஒருத்தர் இல்லை, பகவானுக்கு மேலன்னு ஒருத்தரும் ஈஸ்வரனும் இல்லவே. அப்படிப்பட்டவர் தான் விஷமஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையோட வச்சனத்துல இருந்து தெரியும். இதுக்கு அப்புறம் 743வது நாமம் சூன்யகா. சூன்யகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சப்ஜெக்டை விட்டுட்டு ஆப்ஜெக்ட் சூன்யமா இருக்கிறவர்னு அர்த்தம். சமாதி அவஸ்தையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் மட்டும்தான் இருக்கும். நான் சொன்னேன்ல, தூக்கத்துல நான் ஒன்றையும் அறியவில்லை, இப்படிதான் இருந்துச்சு. டெய்லி தூக்கத்துல நமக்கு அனுபவம், நான் எல்லாத்தையும் வெளியே போய் கேட்டு பாருங்க, நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு நான் இப்ப சொல்லி சொல்லி உங்களுக்கும் பதிவாகி போயிருக்கோம், ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆனா காமனா பப்ளிக்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நான் நல்லா சுகமா தூங்குனேன், நல்லா தூங்குனேன் ஜி, ஒன்றும் இல்லை ஜி, தூக்கத்துல என்ன இருந்துச்சு, ஒன்றும் இல்லை ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இல்லைன்றதுல என்ன அர்த்தம்? சூன்யம். அந்த இடத்துல சுவாமி இருக்காரா? ஆமா சுவாமி இருக்கார், ஆனா அதை யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? தூக்கத்துல ஒண்ணும் இல்லை. அப்ப அதே மாதிரி தான் சம்ஹார காலத்திலையும் எப்படி இருந்துச்சு இது அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்லாம இந்த ஜெகத் இருந்துச்சு. ஜெகத் ஒண்ணும் இல்லாமனா என்ன எப்படி இருந்துச்சு? அந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய அவ்யக்தத்துல என்ன ஆயிடுச்சு? பீஜ ரூபமா இருக்கிற அவித்யால இந்த காரியங்கள் எல்லாம் போய் லயமாயி ஒன்றுமில்லைன்னு அவ்யக்தமா இருந்துச்சு. அவ்யக்தத்துக்கு பேர் தான் நம்ம என்ன பண்றோம்? சூன்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆச்சாரியார் சொல்றாரு, சொல்லுங்க. ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இந்த விஷயங்கள் இந்திரியங்கள்ல லயமாகுது. இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசுல லயமாகுது. மனசுல லயமாகும் போது யாரு இந்த சொப்பனத்தை பார்க்கின்றார் அப்படின்னு பிரश्னத்துல ஒரு கேள்வி, பிரஷ்னோபனிஷத்துல இதை பத்தி விசாரம் வரும்போது, மனோதேவக சொப்பனான் பஷ்யதி அப்படின்னு ஒரு மந்திரம். மனோதேவக அப்படின்னா மன உபாதியை வச்சுக்கிட்டு, மனசுன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு திரஷ்டா அங்க இருக்கான். இப்ப நமக்கு ஸ்தூல தேகத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் உள்ள இருந்து பாக்குறான், ஜீவாத்மா. அதே மாதிரி மனச நான் அப்படின்னு அபிமானம் வச்சிருக்கிற ஜீவாத்மா அங்க வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு அந்த சொப்பனத்தை பாக்குறான். அந்த சொப்பனத்தை பாக்குறதுக்கு அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் எல்லாம் போய் தூக்கத்துல அந்த சொப்பனத்துல என்ன ஆயிடுதுன்னா மனசோட லயமாயிடுது. மனசோட லயமாயிடுது. மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. மனசு வந்து பாத்தீங்கன்னா மனசு திரஷ்டாவாவும் அங்கதான் தான் திரஷ்டாவாவும் இருந்துட்டு, மனசே வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமாவும் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல பரிணமிக்கும். தன்னை மனசே வந்து ரெண்டா ஆயிடுச்சு, திரஷ்டாவாவும் ஆச்சு, திருஷ்யமாவும் ஆயிடுச்சு. அப்ப அந்த மனசுக்குள்ளார இந்த இந்திரியங்கள் எல்லாம் காலையில இப்ப நம்ம பாக்குற இந்திரியங்கள்லாம் அங்க போய் லயமானதுக்கு பிறகு மனசுல வந்து பாத்தீங்கன்னா 10 இந்திரியங்களோட சக்தி சாமர்த்தியமும் இந்த சொப்பனத்துல இருக்கு. மனசே பாக்குது, மனசே கேக்குது, மனசே எடுக்குது, மனசே நடக்குது. எல்லா இந்திரியங்களோட வேலைகளையும் மனசே பண்ணுது. அங்க நடக்கிற எல்லா காரியங்களும் எப்படி ஜாகிரதத்துல நமக்கு வந்து சித்தத்துல போய் ரெக்கார்ட் ஆகுதோ, நம்ம பண்ற காரியங்கள்லாம் சித்தம்ன்ற மெமரியில வந்து பாத்தீங்கன்னா போய் மெமரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல போய் ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி சொப்பனத்திலையும் என்ன ஆகுதுன்னா மனசுக்கு பக்கத்திலேயே இருக்கிற அந்த சித்தத்துல நம்ம பாக்குற சொப்பனங்கள் எல்லாம் போய் அங்க ரெஜிஸ்டர் ஆகுது. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம், எல்லா சொப்பனமும் நமக்கு ஞாபகத்துல இருக்கிறது இல்லை. நான் லாஸ்ட் சொப்பனம் நான் பார்த்தேன், உங்களுக்கு காலையில எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு விசித்திரமான சொப்பனம் எடுத்து பார்த்தா காலையில நல்ல ஞாபகத்துல இருந்துச்சு. காலையில அவங்க கிளாஸ்ல சொல்லணும்னு, மறுநாள் காலையில பாக்குறேன் மறந்து போச்சு. ஜாகிரதத்துல எப்படி சத்வ ரஜஸ் தமஸ்ன்னு நம்ம சொல்றோமோ, இப்ப நம்ம வந்து சத்வ ரஜஸ் தமஸ் 3 குணங்களோடது இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. நேத்து எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாம கிளாஸ்ல கொஞ்சம் தாமசம் இருந்துச்சு. இப்ப விஷ்ணு சகஸ்ரநாம கிளாஸ்ல நல்ல சத்துவ குணம் இருக்கு. எனக்கு நல்லா இந்த விஷயத்த சொல்றதுல ஒரு ஃப்ரெஷ்ஷா நான் சொல்லிட்டு இருக்கேன். நேத்து இல்லை. ஆனா அப்ப குணம் எப்படி நமக்கு மாறுபடுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்திலையும் 3 வித சொப்பனம். சத்துவ குண சொப்பனம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பஷ்டமா தெரியும், நல்ல கிளாரிட்டியோட ஹெச்டி குவாலிட்டியோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியும். ரஜோகுணமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சஞ்சலமா தெரியும்.
தமோகுண சொப்பனம் ஏதோ நடந்துச்சு, நான் எதையோ பார்த்தேன், என்னன்னு தெரியல ஜி. அப்படி காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ரீகால் பண்ணவே முடியாது. எதையோ பார்த்தேனே நானு, சொப்பனம் வந்துச்சு, என்ன சொப்பனம் பார்த்தேன், நம்மளால வேக்கப் ஆனவருக்கு பிறகு கூட நம்மளால ரீகாலே பண்ண முடியாது. அது மாதிரி அப்ப சொப்பனத்துல 3, ஜாகிரதத்துல 3. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்புக்கு நீங்க போறீங்க. இந்த சொப்பனம் வரைக்கும் என்ன இருந்துச்சு, மனசு இருந்துச்சு, புத்தி இருந்துச்சு, அங்கேயும் புத்தியும் இருந்துச்சு. இந்த மனசு புத்தியில லயமாயி, இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமா இருக்கிற அவ்வியக்தத்துல போய் லயமாயிடும். ஒன்னும் தெரியலன்ற அவ்வியக்தத்துல. இந்த புத்தி எங்க இருந்து வந்துச்சு, அவ்வியக்தத்துல இருந்து உண்டாச்சு. திரும்ப அது லயமாகும் போது அந்த அவ்வியக்தத்திலேயே போய் லயமாயிடும். அவ்வியக்தம் தான் வெளிப்படாத தத்துவம். அதுதான் நம்ம ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோம். பீஜம் தெரியுமா வெளியில, பீஜம் வெளியில தெரியாது. பீஜம் வந்து பூமிக்கு மேல இல்ல, அது முளை விட்டாதான் வெளியில தெரியும். அப்போ முளை விடாத பீஜம் பூமிக்குள்ளார வெளியில தெரியாத மாதிரி காரண அவஸ்தையில இருக்கக்கூடிய அவ்வியாக்கிருத்தம் தான் அவ்வியக்தம்னு பேரு, தூக்கத்துல இருக்கிறது. இந்த புத்தி எல்லாம் அங்க போய் நுழைஞ்சதுக்கு பிறகு அங்க தூக்கத்துல நமக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாததுனால, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, இந்திரியங்கள் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை. அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால எதையும் அறிய முடியாம இருக்கு. அங்க அறியறதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா மனோதேவக சொப்பனான் பஷ்யத்தி, மனசுக்குள்ளார இந்திரியங்கள் எல்லாம் வந்துருச்சு. இந்திரியங்கள் மொத்தமும் மனசுல இருந்துகிட்டு மனசா இருந்துகிட்டு பாக்குது. ஆனா டீப் ஸ்லீப்ல மனசு புத்தி எல்லாம் போய் லயம் ஆயிடுது அந்த காரணத்துல. அப்ப நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அதனால அங்க எந்த ஒரு அறிவும் நமக்கு உண்டாகிறது ஆப்ஜெக்டை பத்தி. அந்த ஆப்ஜெக்டை பத்தி அறியறதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும் போது நம்ம என்ன சொல்றோம், ஒன்னும் தெரியல. ஏன் அப்படின்னா அங்க ஒன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு எதுவுமே இல்லை. ஆனா அந்த இடத்துல யாரு அறியறா, நான் மட்டும் இருக்கேன். அந்த நான் எப்படி அறியுது, நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு அந்த சொல்லுது. இப்ப நம்ம கேள்வி வருது, அந்த நானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டே இல்லையே, நான் சுகமா தூங்குனன்றது அந்த சுகம் என்னது, தான் இருந்தன்றதை யார் அறிஞ்சா? இப்ப நமக்கு அறியணும்னா புத்தி வேணும். நான் இருக்கன்றதை அறியறதுக்கு நமக்கு கான்சியஸ்னஸ் புத்தி இருக்கணும். புத்திக்கு வந்து கொஞ்சோண்டு ஏதாவது அனஸ்திசி ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த புத்தியோ மனசையோ ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்குன்னு தெரியாது. அப்ப நம்ம இங்க ஜாகிரதத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு புத்தி வேணும். அப்ப டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன் அப்படின்னு தெரியுதுன்னா எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை, தன்னோட எக்ஸிஸ்ட் அறியறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. நான் அறியறேன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா அது சித் சுரூபம், அறிதல். அது ஆனந்த சுரூபம், ஆனந்தம் அங்க இருக்கு, விஷய ஆனந்தம் இல்லை. அங்க வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப சத்து சித்து ஆனந்தமா அங்க ஆத்மா இருக்கு, வேற இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம அது என்ன பண்ணுது, நான் சுகமா தூங்குனேன் அப்படின்னு அறிவு. அவித்யா ஆப்போசிட்ல ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் தெரியவில்லைன்னு நம்ம சொல்றோம். பிருகதாரண்யம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் தெரியலன்னா என்ன அர்த்தம், ஒண்ணும் இல்ல. அப்ப தூக்கத்துல என்ன இருக்குன்னா வெறும் சுத்த பிரம்மம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யம் சொல்லுது. அப்ப எந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, அப்ப ரீகால் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா தானே ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அதாவது யோக சூத்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த அவித்யாக்கு வந்து அந்த தூக்கத்துல இருக்கிற அவ்வியக்தம் இருக்குல்ல, அந்த அவ்வியக்தத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சித்தம் அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு. நம்ம அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா யோக சித்த விருத்தி நிரோதக இதெல்லாம் நம்ம வந்து யோகத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது லாஸ்ட்ல இந்த டிஸ்கனெக்ட் பண்றது வந்து அவித்யால பேச மாட்டோம், சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆகிறது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தூக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி ஜாகிரதத்துல நடக்கிறது எல்லாத்தையும் சித்தம் ரெக்கார்ட் பண்ணிச்சோ, சொப்பனத்துல நடக்கிறது எல்லாத்தையும் சித்தம் ரெக்கார்ட் பண்ணிச்சோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப்ல இருக்கிறதையும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் என்ன பண்ணுது, ரெக்கார்ட் பண்ணுது. டீப் ஸ்லீப்ல என்ன இருந்துச்சு, நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்னும் அங்க இல்லை, வேற ஒன்னும் இல்லை. இதான் நம்ம தூக்கத்துல அனுபவிச்சது. அதுவும் கூட என்ன ஆயிடும்னா ரெக்கார்ட் ஆயிடும். ரெக்கார்ட் ஆயிட்டு நம்ம வேக்கப் ஆகும் போது இந்த சித்தத்துல இருந்து யாரு எடுத்து யூஸ் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு வாசனை வந்து சித்தத்துல பதிவானாலும்
அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட டோர் ஓப்பன் ஆகி வெளியில வர்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி வேக்கப் ஆனோட அது ஸ்மிருதி ரூபத்துல வெளிவரும். வாசனைகள் சித்தத்துல இருக்கு. அந்த வாசனைகள் வெளிப்படுற இடம், வெளிப்படுறதுக்கு ஒரு இடம் வேணும். அது அதுவா தன்னால சித்தம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை எக்ஸ்போஸ் பண்ணாது. அப்ப எங்க வெளிப்படுனா புத்தி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல அது வெளிப்படும். அப்ப தூக்கத்துல புத்தி இல்ல, அந்த சித்தத்துல ரெக்கார்டிங் மட்டும்தான் ஆச்சு. நம்ம வேக்கப் ஆகும்போது முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன உண்டா வேக்கப் ஆகுது அப்படின்னா அந்த அவ்வியக்தத்துல இருந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புத்தி தான் வேக்கப் ஆகுது. புத்தி வேக்கப்பான அந்த க்ஷணத்திலேயே அந்த புத்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டினா இந்த ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல ரெக்கார்ட் ஆகிருக்கிற அந்த வாசனை நான் சுகமா தூங்குனேன் வேற ஒன்னும் அறியவில்லைன்றது ஸ்மிருதி ரூபமா நமக்கு என்ன ஆகுதுன்னா வெளிப்படுது இந்த புத்தி. எல்லா வாசனையும் அப்படிதான். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து நான் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டயட் வந்து எக்ஸலண்டான ஃபுட்டு சாப்பிட்டேன். அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ரெக்கார்ட் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நேத்து சாப்பிட்டோம் பாருங்க என்ன ஃபுட்டு அப்படின்னு. எப்படி எங்க இருந்து ரீகால் பண்றேன்? சித்தத்துல ரெக்கார்ட் ஆனதை தான் ரீகால் பண்றேன். எங்க ரீகால் பண்றது யாரு? ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா எங்க உண்டாகும் அப்படின்னா புத்தியில ஸ்மிருதி உண்டாகும். அப்ப சித்தத்துல இருந்த வாசனை அது புத்திக்கு வரும்போது அதுக்கு பேரு ஸ்மிருதி. முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் நடக்கும். ஆனா நம்மளோட அறிவு வந்து பாத்தீங்கன்னா எதை அறியறதுக்கும் என்ன வேணும்? நமக்கு மெயின் அறிவு உண்டாகிறதுக்கு. இன்னைக்கு காலையிலேயே அதே விஷயம் பேசிட்டு இருக்கேன். நமக்கு அறிவு உண்டாகிறது எல்லாம் புத்தி விருத்தி. உலகத்துல எந்த அறிவு நமக்கு உலகத்துல இருக்கிற வஸ்து அறிவு உண்டாகிறதா இருந்தாலும் புத்தி விருத்தி உண்டானாதான் அதுக்கு பேர் அறிவுன்னு பேர். புத்தேர் ஞானம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கத்துல என்னவா இருந்தோம் அப்படின்றத அறியறதுக்கும் ஒரு அறிவு. அந்த அறிவு எங்க இருந்து உண்டாகும்? புத்தியில தான் உண்டாகும். சித்தத்துக்கு அறிவு இல்லை. சித்தம் என்ன பண்ணும்? சிந்தனை கருத்துள் சித்தம்லாம் இல்ல, மெமரி. அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாசனா ரூபம் தான் சித்தம். வாசனைகளை மட்டும் வச்சிருக்கோம், வெளிப்படாது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து இது இருக்கு, ஹார்ட் டிஸ்க் இருக்கு. நம்ம கிளாஸ் எல்லாம் ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வைக்கிறோம். என்கிட்ட இருக்க ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டைரக்டா நம்ம என்ன எதுவும் பண்ண முடியல. இப்ப இருக்குமா இருக்கும் வேற ஏதாவது. என்கிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெக்கார்டர் மட்டும்தான் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை எதையாவது ஒரு லேப்டாப்லயோ இதுலயோ கனெக்ட் பண்ணாதான் நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதுல இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்க முடியுது நமக்கு. அப்ப வெறும் ரெக்கார்டரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியலன்னா வெளியில கொண்டு வந்து நம்ம பார்க்க முடியல. அதுக்கு ஏதாவது கனெக்ட் பண்ணி வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது எனக்கு. அதே மாதிரி சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் தெரியும் ஒழிய, ரெக்கார்டிங் இருக்க ஒழிய அது வெளிப்படுத்துறதுக்கு ஒரு புத்தி. அப்ப காலையில புத்தி வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரியுது நான் நல்லா தூங்குனேன் வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படிங்கிற. அப்ப தூக்கத்திலேயே 3 விதமான தூக்கம் இருக்கு. சத்துவ தூக்கம், ரஜஸ் தூக்கம், தமோ தூக்கம். சத்துவ தூக்கம் தூங்கிட்டு எந்திரிச்சிங்க அப்படின்னா அவ்வளவு ஆனந்தம் இருக்கும். டீப் ஸ்லீப்க்கு போயிட்டு இங்க வெளியில வந்தோன்னா ஒரு பெரிய ஆனந்தம், ஃப்ரெஷ்னஸ். பாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரெஷ்ஷா, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா நிர்மலமா ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சத்துவ தூக்கம். நீங்க எந்திரிச்சதுக்கு பிறகு ஒரு டிஸ்டர்பா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க நல்லா தூங்கலை அப்படின்னா, டிஸ்டர்பா இருக்கீங்க அப்படின்னா, விட்டு விட்டு ஏதோ சொப்பனம் வருது, நல்ல தூக்கமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்ல தூக்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரஜோ தூக்கம். இந்த தமோ தூக்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்காவது ஃபீவர்ல வந்து நம்ம ஒரு 5 நாள் 6 நாள் படுத்திருக்கோம். ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ். இந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தூங்கிடுவோம், நல்லா தூங்கிடுவோம். அந்த மெடிசின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டோஸ் வந்து நல்லா தூக்கத்தை கொடுத்துரும். ஆனா காலையில வேக்கப் ஆனீங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கோட வீரியம் எப்படி இருக்குன்னா, உங்களை வந்து தூக்கத்துல இருந்து வந்தா ஃப்ரெஷ் ஆகாம என்ன பண்ணும்? ஒரு அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கி தூங்கி தூங்கினாலும் என்ன தூங்கினாலும் நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வரவே வராது. அப்ப தூங்கணுமா? தூங்கணும். ஆனா வந்து ஃப்ரெஷ்னஸ் வரல. என்ன காரணம் அப்படின்னா அது தமோ தூக்கம் அப்படின்னு. 3 விதமான தூக்கம், 3 விதமான சொப்பனம், 3 விதமான ஜாகிரதை வந்துருக்கு. அப்ப வந்து ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூன்யம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது? ஆச்சாரியார் சொல்றாரு சர்வ விசேஷ ரகிதத்வாத். கிளியர், ஒரே வார்த்தையில ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணிட்டார். விசேஷம்னா என்ன சுவாமி அப்படின்னா, எதெல்லாம் நாம ரூப குணங்களோட போட்டீங்களோ அதெல்லாம் விசேஷம். விசேஷம்னா என்ன அர்த்தம்? காரியம். இந்த காரியங்கள் எல்லாம் நாமரூப குணங்கள் தான் விசேஷம். சர்வ விசேஷ எல்லா நாமங்கள், எல்லா ரூபங்கள், எல்லா குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரகிதத்வா
பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுத்த சச்சிதானந்தத்துல இந்த மூணும் இல்லை. அந்த இல்லாத காரணத்தினால சூன்யவத்து சூன்யா, பகவான் எப்படி இருக்காருன்னா சூன்யம் போன்று சூன்யமாக இருக்கின்றார். இது திருவண்ணாமலையில வந்து நான் வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ரமணாசிரமத்தை கொஞ்சம் சாதகர்களா இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்ன பேருன்னா ஒரு மோகம் வந்து பாத்தீங்கன்னா சூன்யவாதம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்வைத்தம் அப்படின்னு பேசின ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ருதியோட அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும். எப்பவுமே மெடிடேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், நான் இருக்கேன். இப்ப நான் எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்களா. தூக்கத்துல போனோன்னு நான் என்ன இருக்கேன், நான் சொல்றேன் நான் இருக்கேன், எனக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லை, நான் சுகமா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன். நான் இதோட தாற்பயம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சூன்யவாதத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லுது, அகம் சுகம் அஸ்வாப்சம், நான் சுகமா தூங்குனேன், நகிஞ்சு தவேதிஷம், வேற ஒன்றையும் ஆப்ஜெக்ட்ல அறியல. ஆனா தூக்கத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து வெளியில போய் கேட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா தூங்குனஞ்சி, ஒன்றும் இல்லைச்சி, தூக்கத்துல என்ன இருந்துச்சு, ஒன்றும் இல்லைச்சி, சூன்யமா இருந்துச்சு, அப்படிதான் சொல்லுவாங்க. தூக்கத்தையே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூன்யம் தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அங்க ஒரு எக்ஸ்பீரியன்சர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தையும் என்ஜாய் பண்ணவன் இருக்கான்றத வந்து யாரும் சொல்லவே மாட்டாங்க. அப்ப ஸ்ருதி தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா, சப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் தான் இல்லை. இதேதான். அப்ப அத்வைத்தம்னு வரும்போது என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சூன்யமா இருப்பாரா அப்படின்னா சூன்யமா இல்லை. அதான் பாஷ்யக்காரர் எழுதும் போது சூன்யவத்து சூன்யா, சூன்யம் போன்று வந்து பாத்தீங்கன்னா சூன்யமா இருக்கார். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்ல எழுதல, அனைத்து சிறப்புகளும் விசேஷங்களும் இல்லாதவர் ஆகையினால் பகவான் சூன்யத்தை போன்று இருப்பவர் சூன்யக அப்படின்னு எழுதிக்கிறோம். சூன்யத்தை போன்று சம்ஸ்கிருதத்துல இருக்கு, சூன்யவத்து அப்படின்னு இருக்கு. சூன்யத்தை போன்று, ஆனா சூன்யம் இல்லை. அப்ப என்ன, எது சூன்யமாச்சு? ஆப்ஜெக்ட் சூன்யம், ஆனா சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பூரணம். ரெண்டு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கண்ணுக்கு தெரியாது, நான் சொல்லியிருக்கேன். பூரண பிரகாசத்தை பார்த்தாலும் ஒண்ணும் தெரியாது, பூரண இருட்டை பார்த்தாலும் ஒண்ணும் இருக்காது. அப்ப சூன்யம்ன்றது ஆப்ஜெக்ட், பூரண இருட்டு, ஆனா சொரூபம் அங்க பூரண பிரகாசம். அதனால வந்து பூரண பிரகாசம் இருக்கும் போதும் கூட உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஒன்னும் தெரியவே தெரியாது. இதான் சமாதிக்கும் தூக்கத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சமாதியில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரண பிரகாசம், கோடி சூரிய பிரகாசம், நான் இருக்க அப்படின்றது பிரதானமா இருக்கும். தூக்கத்துல எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்னும் தெரியல, பிரதானமா இருக்கு. அப்ப இதான் வித்தியாசம். சமாதியில ஒன்னும் தெரியல பிரதானம், நான் சுகமா தூங்கணுன்றது கௌடமா போயிடுது. சமாதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இருக்கேன்றது பிரகாசம், ஒண்ணும் இல்லைன்றது கௌடமா போயிடுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசம். பாஷ்யக்காரர் அடுத்து சொல்றாரு 744வது நாமம் கிருதாஷீஹி. கிருதாஷீஹின்னு என்ன சுவாமி அர்த்தம்? கிருதா அப்படின்னா என்ன அர்த்தம்? விகலிதா, மெல்ட் ஆகுறதுன்னு அர்த்தம், உருகி போகுதல். ஒரு ஐஸ் கட்டி எடுத்து வெளியில வச்சோம் அப்படின்னா, ஐஸ் கியூப் எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு மேல வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜோட ஹீட்லயே அது என்ன ஆயிடும், தண்ணியா ஆயிடும், மெல்ட் ஆயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிஷக பிரார்த்தனா அஸ்ய இதி, பகவானோட ஆசைகள், பகவானுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகி போனது. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய காமங்கள் எல்லாம் மெல்ட் ஆகி போச்சு, ஆசைகள் இல்லை, பிரார்த்தனைகள் இல்லாதவர். ஏன் பிரார்த்தனைகள் இல்லை, ஆசைகள் இல்லை அப்படின்னா அதுக்கு ஹேத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்க, பூர்ண காமக ஆப்த காம, பூரணமா எல்லா காமங்களையும் அடைந்தவரா இருக்கிறதுனால, எல்லாத்தையும் அடைந்தவரா இருக்கிறதுனால, சர்வ வியாபகமா இருக்கார். அதனால அவருக்கு அடைய வேண்டியதுன்னு ஒண்ணு இல்லை. அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருதாஷீஹி அப்படின்னு பேர் ஆயிடுச்சு. ஆசிஷக பிரார்த்தனா அஸ்ய இதி, விகலிதா ஆசிஷக பிரார்த்தனா. விகலிதானா மெல்ட் ஆகி போச்சு, விலகி போச்சு, இவற்றிலிருந்து விட்டு போச்சு. அப்படிப்பட்ட அந்த ஆசைகளை, பிரார்த்தனைகளை, விட்டு போன பிரார்த்தனைகள் இல்லாதவரா இருக்கிறதுனால அவருக்கு பேரு கிருதாஷீஹின்னு பேரு. 745 என்ன அர்த்தம்? ந ஸ்வரூபாத் அச்சலகன்னு அர்த்தம், அசையாதவர். அசையாதவர்னா என்ன அர்த்தம்? நான் கூட தான் அசையாம உட்கார்ந்துருக்க 1 மணி நேரம், அப்ப அது மாதிரியா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அசையாம இருக்காரா? இந்த தூண் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு, செவுரு அப்படியே தான் இருக்கு, அசையாம தான் இருக்கு.
மலை அசையாம இருக்கு, மலைக்கு பேரே அச்சலகன் தானே சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அசையாததா, பகவான் வந்து இது மாதிரி மலை மாதிரி இருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ந ஸ்வரூபாத். நம்ம மலையை அசையாததுன்னு சொல்லிட்டு இருக்கோம், உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? சதா பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். தர்ம பரிணாமம், வஸ்து பரிணாமம், தர்ம பரிணாமம், கால பரிணாமம், லட்சண பரிணாமம். காலம் தான் லட்சணம், அவஸ்தா பரிணாமம். 3 தர்ம லட்சண அவஸ்தா பரிணாமம். 3 பரிணாமம். ஒரு சின்ன ஒரு டாட் அளவுக்கு இருக்கிற ஒரு அணு அளவு வஸ்து இருந்தாலும் கூட அதுலயும் என்ன நடந்துட்டு இருக்கோம்? பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வெளியில பாக்குறதுக்கு எப்படி தெரியும்? அசையாம இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். பரிணாமம் இல்லாத ஒரு எம்எம் கூட, ஒரு அணு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இது எல்லாம் பரிணாமம் இருக்குல்ல, இந்த மொத்த ஜெகத்தும் திரிகுணாத்மிகமா மாயா விஷயமா இருக்கிறதுனால பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த புருஷனுக்கு என்ன லட்சணம் சொல்றோம்? அபரிணாமினி அப்படின்னு பேர். இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபரிணாமினின்னு என்ன அர்த்தம்? பரிணாமம் இல்லாதவர். ஏன்? நிர்குணத்துவார், அவர்கிட்ட குணமே இல்லை. 3 குணங்கள். பரிணாமம்க்கு காரணம் எது? இந்த 3 குணங்கள் தான் பரிணாமத்துக்கு காரணமா இருக்கு. அப்ப ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றாரு, ந சொரூபாத்து. பகவான் தன்னுடைய சொரூபத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அசைவதில்லை. பகவானோட சொரூபம் என்னது? சச்சு சித்து ஆனந்தம். தன்னோட சச்சிதானந்த சொரூபத்தில இருந்து கொஞ்சம் கூட வந்து அசையாம இருக்கார். ந சாமர்த்தியாத்து. தன்னுடைய சாமர்த்தியத்திலிருந்தும் ஈஸ்வரனா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அவருடைய சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா பகத் அப்படின்னு 6 சக்திகளை சொல்றோம். 6 சக்திகள்ல இருந்து, சக்தி சாமர்த்தியத்துல இருந்தும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அசையாதவர். ஏதாவது டீப்ரமோட் பண்ணிடுவாங்களா யாராவது அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு, அவர் எப்ப போவார்னு தெரியும், அவர் போயிட்டு இன்னொருத்தர் வந்துருவார். ஆனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே போஸ்டிங்ல இருக்கிறவர். அவருடைய சக்தி சாமர்த்தியம், ஈஸ்வர சக்திக்கு எந்த குறையும் உண்டாகாது, அசையாதவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நச்ச ஞானாதிகான் குணான். ஞானாதிகாத்து குணாத். தன்னுடைய ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஞானம் முதலிய குணங்கள், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், இது மாதிரி நிறைய குணங்கள் இருக்கு. 6 குணங்கள் இருக்கு பகவானுக்கு சொல்றதுக்கு. அந்த 6 குணங்களிலும் இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார்? அசைவதே இல்லை. அப்போ சலனம் இல்லாதவரா இந்த 3 விஷயத்துல, சொரூபத்திலிருந்து, தன்னுடைய சாமர்த்தியத்திலிருந்து, தன்னுடைய குணங்களிலிருந்து, இந்த 3லிருந்தும் சலிக்காதவர், அசையாதவர். அதனால குணாத்து சலனம் நகி ந வித்யதே. ந வித்யதே அஸ்ய இதி அச்சலஹா. அந்த காரணத்தினால பகவான் அச்சலகான்னு பேரு. நம்ம வெளியில பாக்குறதுலாம் இல்லை. இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா சலம் தான், அச்சலம் இல்லை, சலம் தான். ஏன்னா அவித்யா காரியம். ஒரே தத்துவம் தான் அச்சலம், உள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபம் மட்டும், பகவான் மட்டும். அதுக்கப்புறம் ஆச்சாரி சொல்றாரு சலஹா. 746வது நாமம் சலஹா. சலகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசைபவர். முன்னாடி நாமம் அசைவில்லாதவர், அடுத்த நாமம் அசைபவர். என்னங்க சாமி முரண்பாடா இருக்கு, கான்ட்ராக்டா இருக்குது அப்படின்னா, வாயு ரூபேன சலதி இதி சலஹா. இந்த மாயா சக்தி சேர்ந்தோன்னு சுத்த சைத்தன்யம் அசையாதது. சுத்த சைத்தன்யத்தோட இந்த மாயா, திரிகுணாத்மிகா மாயா இருக்குல்ல, இது சேர்ந்தோன்னு அவருக்கு என்ன பேர் வந்துருது? ஈஸ்வர். இந்த 2 சேர்ந்தோன்னு என்ன தத்துவம்? பிராணன். ஒரு கேப்சூல், அடிக்கடி சொல்லிட்டே இருக்க, ஒரு கேப்சூல்ல 2 பார்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு சைத்தன்யமும் ஒரு பார்ட், மாயான்ற ஒரு பார்ட், இந்த 2 சேர்ந்தோன்னே பிராணன் ஆயிடுது. அப்ப ஈஸ்வரன் என்னவா இருக்காருன்னா பிராண ஷரீரகன்னு பேர். ஈஸ்வரன் என்னது? அவரோட ஃபார்ம் என்னது? பிராண ஷரீரக. பிராணன் எப்படி உண்டாச்சு? சுத்த சைத்தன்யத்துக்கு பேர் பிராணனா? இல்லை. சுத்த சைத்தன்யத்தோட மாயா சேர்ந்தாதான், மாயா உபாதி சேர்ந்தாதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியாசக்தி. பிராணன் என்னது? கிரியாசக்தி. எங்கெங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ, ஒரு ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கு, புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் சுத்துது அப்படின்னா அங்கேயும் அந்த கிரியாசக்தியா என்ன இருக்கணும்னா பிராணன் இருக்கணும். எங்கெங்கெல்லாம் அசைவு இருக்கோ அங்கங்கெல்லாம் பிராண ரூபத்துல ஈஸ்வரன் இருப்பார். பிராணன் யாரு? சைத்தன்யம் பிளஸ் மாயாதான் பிராணன். அப்ப இந்த மாயான்ற உபாதியோட சேர்ந்தோன அவர் வாயு ரூபத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றார்? வாயு ரூபேன சலதி இதி அசைகின்றார்.
அசைகிறதுனா என்ன அர்த்தம்? கிரியா ரூபத்தை எடுக்கிறார், நடக்கிறார், போறார், வரார், எல்லாம் பண்றார். யாரு? பகவான் தான். எதனால? மாயையை எடுத்துக்கிட்டு பண்றார். மாயையை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? சுத்த சைத்தன்யம் அச்சலக ஆயிடும். அந்த அச்சலம் தான் மாயையோடு சேர்ந்து வாயு ரூபத்தை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அசைவுகளும் அந்த வாயுவோட ஃபார்ம்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆயிடுச்சா? இவ்வாறு சலகன்னு சொல்லியாச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாமங்கள் படிச்சுவோம். ஓம் சுவர்ணவர்ணாய நமஹ, ஓம் ஹேமாங்காய நமஹ, ஓம் வராங்காய நமஹ, ஓம் சந்தனாங்கதினே நமஹ, ஓம் வீரக்னே நமஹ, ஓம் விஷமாய நமஹ, ஓம் சூன்யாய நமஹ, ஓம் கிருதாசிஷே நமஹ, ஓம் அச்சலாய நமஹ, ஓம் சலாய நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத்தமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. 2 நிமிஷம் அதிகமாக போச்சு. நமக்கு சீக்கிரமே முடிக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது.